நீ இங்கே துணை மாப்பிள்ளையா இருக்கன்னு கோச்சிட்டு போய் அங்கே எதுக்கு துணை மாப்பிள்ளையா இருக்க? விஜய முதலமைச்சராக்கிறதுக்கு எதுக்கு காங்கிரஸுக்கான வேலை செய்யணும்? அதுக்கு நீ இங்கே இருந்துட்டு போயிடலாமே. பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கலாம் சொல்லுவாங்க. ஆட்சியில் பங்குன்றாருல. கேரளாவுக்கான சட்டப்பேரவை தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்கு முன்பே வருகிறது. அதனால ஏப்ரல்ல முடிக்கணுங்கிறப்ப முன்கூட்டியே வருதுங்கிறப்ப அங்கு சினிமா பைத்தியங்கள் கொஞ்சம் பைத்தியம் இருக்கு. இந்த குரலை இந்த எம்பிக்கள் நாடாளுமன்ற தேர்தல் போது கொடுத்திருக்கலாமே. ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவாக இருக்கிற அதிமுக ஒப்புக்கொள்ளல. ஆட்சிக்கு வருவதற்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்கக்கூடிய திமுகவும் ஒப்புக்கொள்ளல. ஆட்சிக்கு வரவே மாட்டாங்கிறத உறுதியா இருக்கக்கூடியவங்க மட்டுமே. ரொம்ப முத்துன எல்லா அரசியல் அனுபவம் பெற்ற செல்வம், அரசியல் அனுபவம் தேர்தல் அனுபவமே இல்லாத யாருக்கு தேர்தல் அரசியல் அனுபவம்? நாஞ்சில் சம்பத்துக்கு இருக்கா? நாஞ்சில் சம்பத் தேர்தல் அனுபவம் அவர் இந்த பரப்புரை கண்காணிப்பு லிஸ்ட்ல அவர் இல்லை. என்ன மாதிரி வண்டி ஓட்ட முடியாதுன்னு சொல்ற ஓவர் கான்பிடன்ஸ் இருக்கிற ஒருத்தனம், எனக்கு வண்டி ஓட்டவே தெரியாது அப்படின்னு பதட்டத்தில் இருக்கிற ஒருத்தனம் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணா அது பேர் ஆக்சிடென்ட். பொலிட்டிக்கல் ஆக்சிடென்ட்ங்க தாவேகா. சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி டெல்லியில் ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டத்தை காங்கிரஸ் கட்சி நடத்தியிருக்கு. இதில் செல்வ பெருந்தகை அவர்கள் கலந்து கொண்டிருக்காரு. மற்ற நபர்களும் குறிப்பாக தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் எம்பிக்களும் போயிருக்காங்க. மாணிக்கம் தாக்கூரும் போயிருக்காரு. ஆட்சியில் பங்கு கேட்கிற அந்த குரலும் அங்கே எதிரொலிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த காங்கிரஸ் கட்சியில் இப்படியான குரல்கள் வருவது, இதையெல்லாம் ஏன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பேச மாட்டேன்றாங்க? இதே அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பிரச்சனை, கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அது எவ்வளோ ஊடகங்கள் பெரிதாகி இருப்பாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொண்டு எம்பிக்கள் இவ்வளவு பேசுகிறாங்களே, ஏன் ஊடகங்கள் பெரிதாக்கலன்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. உங்களுடைய பார்வை என்ன? காங்கிரஸ் கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய இந்த எதிர்கருத்துக்கள் என்பது முதல்ல அடிப்படையாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப அறியாமை மிக்கதாக இருக்கிறது. அதாவது அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு அப்படின்னு ஒரு கருத்தை எப்போது எழுப்பலாம்? ஆளுகிற அரசாங்கம் அதிகமான தொகுதிகளிலே வெற்றி பெறுவது குறைந்து வீழ்ச்சி அடைகிற போது, குறைந்த தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெறுகிற போது, கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட எல்லா தொகுதிகளிலுமே வெற்றி பெறுகிற சூழல் வருகிற போது, இவர்கள் வலிமை கூடுகிற போது, ஆளுகிற அரசு அல்லது முதன்மை கட்சியா இருக்கக்கூடிய திமுகவினுடைய வலிமை குறைகிற போது நீங்கள் பேச வேண்டிய விஷயம். இது 2006 காலகட்டங்கள்ல அப்படி நிகழ்ந்தது. அப்பொழுது பேசுவதில் ஒரு நியாயம் இருக்கிறது. அன்னைக்கு ஒரு 93 சீட்டோ 96 சீட்டோ தான் திமுக வெற்றி பெற்றாங்க. அன்றைய காலகட்டத்தில் நீங்க கூட்டணி ஆட்சி குறித்து பேசினால் பரவாயில்ல. அப்படி ஒரு குரலை அப்பொழுது முயற்சி செய்தார்கள். அது பலிக்கல அவங்களுக்கு. 1989 114 தொகுதி காங்கிரஸ் போட்டியிட்டது. திமுக 112 தொகுதி போட்டியிட்டது. கூட்டணி ஆட்சிக்கான ஒத்திகையாக அந்த தேர்தல் நடைபெற்றது. மக்கள் அதை அன்றைய காலகட்டத்திலே துடைத்து எறிந்து விட்டார்கள். அப்போ ஒரு பரிசோதனை முயற்சி ஏற்கனவே நடந்திருக்கிறது. 67 ஆட்சியை இழந்ததற்கு பின்பு நீங்க என்ன செய்திருக்கணும்? திமுக அதிமுகங்கிற 2 குதிரையில மாறி மாறி ஏறி நீங்கள் பலவீனப்பட்டு விட்டீர்கள். கட்சி வளர்ச்சி என்பது, கட்சியினுடைய வளர்ச்சி என்பது இன்னொரு கட்சியில தொகுதி கேட்பதல்ல. நீங்கள் பகுதி சார்ந்த மாநாடுகளை நடத்த வேண்டும், பொதுக்கூட்டங்கள் நடத்த வேண்டும், ஆர்ப்பாட்டங்கள், மறியல் நடத்த வேண்டும், கொள்கை விளக்க ரீதியான பல கருத்தரங்கள் நிகழ்த்த வேண்டும். ஒரு கட்சியை உயிர்ப்போடு நிகழ்த்துவதற்கு கிளைக்கழகங்கள் நோக்கி, சாதாரண ஊர்கள் நோக்கி பல வேலை திட்டங்களை ஒரு கட்சி மேற்கொள்ள வேண்டும். நீ வெளுத்த வெள்ளச்சட்டைய, கதர் சட்டைய, எலெக்ஷன் அன்னைக்கு தான் நான் மாட்டிட்டு வருவேன், மிச்ச நாள்லாம் நான் சொந்தமா தொழில் பார்க்க போயிடுவேன், நான் கான்ட்ராக்ட் வேலை பார்க்க போயிடுவேன், வேற முக்கியமான ஒப்பந்த வேலைகள் பார்க்க போயிடுவேன், பிஸ்னஸ் பார்க்க போயிடுவேன்னு காங்கிரஸ் கட்சியை இந்த ரோட்டரி கிளப்ல இருக்கிறவங்க, அது மாதிரி இந்த லயன்ஸ் கிளப்ல இருக்கிறவங்க மாதிரி ஒரு கௌரவ பதவி மாதிரி தான் அந்த கட்சி நடைமுறையில இருக்கிறது. ரொம்ப களப்பணி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. நீங்க ஒரு காலகட்டம் இருக்கிறது, அது எலெக்ஷன் டைம் வரும்போது தான் அவங்க அதை பேசவும் செய்யறாங்க. ஆமாங்க, கட்சியை நீங்க வலிமைப்படுத்தி, நீங்க உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லுது காங்கிரஸ் தயவு இல்லைன்னா திமுக ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லக்கூடிய இடத்துல இருந்தா பரவாயில்ல. 4% ஓட்டை வச்சுக்கிட்டு நான் தான் எல்லாம் சொன்னா அது எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்?
ஒரு ஒரு யதார்த்தம் வேணும்ல. இப்ப நீங்க வந்து அதிமுக ஆட்சி மீது மக்களுக்கு அதிருப்தி இருந்த போது, ஜெயலலிதா மீது மிகப்பெரிய அதிருப்தி இருந்த காலகட்டத்தில் மூப்பனார் தலைமை எடுக்கிற முடிவு தவறானது, நீங்கள் வந்து ஜெயலலிதாவோட கூட்டணிக்கு போங்க என்று சொல்வதை நான் ஏற்க முடியாது அப்படின்னு அவர் தமிழ் மாநில காங்கிரஸை தொடங்குறாரு. ஆனால் அந்த எதிர்ப்பு அலை ஓய்ந்ததற்கு பின்பு தமிழ் மாநில காங்கிரஸை கொண்டு போய் காங்கிரஸ்ல சேர்த்துட்டார். அப்ப எப்பொழுதுமே கிளர்ச்சி என்பது, மாற்றம் என்பது கீழ இருந்து மேல வரணும், அடித்தட்டுல இருந்து வரணும். நீ மேல இருந்துல வருது, மாணிக் தாகூர்ட்ட இருந்து வர்றதும், ஜோதிமணிகிட்ட இருந்து வர்றதும், ராஜேஷ்குமார்ங்கிற சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட இருந்து வர்றதுங்கிறது அடித்தட்டு மக்களுடைய குரல் அல்ல. காங்கிரஸ் கட்சியினுடைய சராசரி தொண்டர்களுடைய கிளர்ச்சியிலிருந்து இது வந்துச்சுன்னா இதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். இது மேல்மட்ட தலைவர்களிடமிருந்து வருகிறது, நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து வருகிறது. இவருடைய உண்மையான நோக்கம் என்னன்னா, கேரளா எலெக்ஷன் என்பது, கேரளாவுக்கான சட்டப்பேரவை தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்கு முன்பே வருகிறது. ஏப்ரல் மாதத்திலேயே அங்கு தேர்தல் வந்துடும். ஏன்னா அங்கு வந்து மே மாதம் வந்து மழைக்காலம், அவங்க ஊருடைய கிளைமேட் வேற. அதனாலதான் அந்த கேரளாவில் சீசன் ஆரம்பிக்கும் போது குற்றாலத்தில் தண்ணி வருது. அந்த கணக்கு தான் அது, கோடை கால கணக்கு தான் அது. அது மழைக்காலம் அவங்களுக்கு. அதனால ஏப்ரல்ல முடிக்கணுங்கிறப்ப முன்கூட்டியே வருதுங்கிறப்ப அங்கு சினிமா பைத்தியங்கள் கொஞ்சம் பைத்தியம் இருக்கு. யாருக்கு? விஜயை ரசிக்கக்கூடிய ஒரு சினிமா கூட்டம் இருக்கிறது. அவர்களுக்காக இவர்கள் குரல் கொடுக்கிறார்கள். அது கேசி வேணுகோபால் போன்றவர்களுக்காக அப்படி ஒரு குரலை இங்கே செட் பண்றாங்க அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். இந்த குரலை இந்த எம்பிக்கள் நாடாளுமன்ற தேர்தல் போது கொடுத்திருக்கலாமே. இல்லைங்க, நாடாளுமன்ற தேர்தல் என்பது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் நடைபெறுகிறது. அதாவதுங்க, ரெண்டு வகையான கட்சிகள் இருக்கு. மாநகரங்களில் சில கட்சி இருக்கும். இப்போ பாஜக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மயிலாப்பூரில் இருக்கும், இதில் இருக்கும், நம்ம டி நகர்ல எல்லாம் கட்சி இருக்கும். நீங்கள் இன்னும் போனீங்கன்னா கூடுவாஞ்சேரியில் போனீங்கன்னா கட்சி இருக்காது. சில கட்சி என்ன செய்வான்னா மாநகரங்களில் பெருநகரங்களில் பூரா இருக்கும். கீழே இறங்க இறங்க சில கட்சி இருக்கவே இருக்காது. அதனாலதான் பேரறிஞர் அண்ணா சொன்னாரு, ஒரு கட்சியினுடைய ஆணிவேர் என்பது கிளைக்கழகம் தான், ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான் முக்கியமானவர்னு எல்லாரும் சொல்லுவான்ல. அண்ணா உல்டாவா சொல்றாரு, பொதுச் செயலாளர் வந்து சும்மா அங்கேயிருந்து உத்தரவு போடுறவர், கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் உட்காந்துக்கிட்டு நான் இவரை வந்து கட்சியில் வந்து இந்த பொறுப்பு வழங்குகிறேன், இந்த இவரை நீக்குகிறேன் அப்படிங்கிற இடத்துல உள்ளவர். கிளைக்கழகங்கள் தான் தீர்மானிக்கிறது. நீங்க அந்த இடத்துல கிளைக்கழகங்கள் வலுவாக கட்டமைக்கப்பட்ட இடத்துல தான் அதிமுக இன்னும் நின்று கொண்டே இருக்கிறது. அதிமுகக்குள்ள இவ்வளவு குடுமிப்புடி சண்டை நடந்த பின்னாடியும், இவ்வளவு கோஷ்டி மோதல் வந்த பின்னாடியும், யாரு தனக்கான தலைவர் என்பதுல இவ்வளவு பெரிய தடுமாற்றம் வந்ததற்கு பின்பும் கூட ஏறத்தாழ 20% வாக்கு வங்கி அதிமுகவுக்கு மிஞ்சி இருக்கிறது என்று சொன்னால் அது கட்டமைப்புக்கு கிடைத்த வெற்றி. நீங்க கட்டமைப்பே இல்லாத பல கட்சிகள் இருக்கிறது. இப்ப நீங்க காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஏற்கனவே அந்த ஊர்ல இருக்கிற ஏற்கனவே பிரசிடென்டா இருந்தவர், அவர் ஊர்ல வந்து நிலக்கலாரா இருந்தவர், ஜமீன்தாரா இருந்தவர், பண்ணையாரா இருந்தவர், பெரிய குடும்பத்து பையங்க அவரு. அப்படித்தான் இருப்பாங்க எல்லாருமே. நீங்க சாதாரண ஆட்களை, நீங்க புழுதி படிந்த மனிதர்கள் யாரையுமே நீங்க வந்து கட்சியினுடைய ஒரு அடிப்படையான இடத்துல இருந்து கூட நீங்க பார்க்க முடியாது. இல்லை, நீங்க சொல்றது போல காங்கிரஸ் 4% தான் இருக்கு, மக்கள் கிட்ட செல்வாக்கு பெறாத ஒரு கட்சி. இன்னும் சில பேர் எல்லாம் சொல்றாங்க அது வேஸ்ட் லக்கேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வேஸ்ட் லக்கேஜ் ஏன் திமுக சுமக்க வேண்டும்னு இருக்குல்ல? இல்ல, அது வேஸ்ட் லக்கேஜ்ங்கிறத நான் ஏற்க மாட்டேன். அரசியல் கட்சியை பொறுத்தவரையில் 2% வாக்கு வங்கி வைத்திருந்தாலும் 1% வாக்கு வங்கி வைத்திருந்தாலும் அவர்களும் சில தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சும்மாலாம் கிராக்கி பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு 4% இருக்குன்னா ஆட்சியை வந்து திமுகவா அதிமுகவா என்று தீர்மானிக்கிற இடத்துல ஒரு பெரிய தாக்கத்தை, வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல குறைந்தபட்ச வாக்கு வங்கிக்கு தான் அந்த இடம் இருக்கிறது. இதில் நமக்கு என்ன வேடிக்கையா இருக்குன்னா, நான் மாப்பிள்ளை தோழனாக இருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் விஜய முதலமைச்சராகிறதுக்கு தானே போற, அங்கேயே நீ மாப்பிள்ளை தோழனா தானே போற. நீ காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில ஒரு கூட்டணி, விஜய் வந்து இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. புதிதாக கட்சி ஆரம்பிச்ச விஜய் வந்து என் தலைமையில கூட்டணி, என்னை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளுவோர் தலைமையில கூட்டணின்னு அவர் சொல்றாருல. ஆனால் ஆட்சியில் பங்குன்றாருல அவரு. இருக்கட்டுங்க, ஆட்சிக்கு வரமாட்டேன்னு சொல்றதுனால தானங்க பங்குங்கிறாங்க. எங்க வீட்டுல நான் ஜோரே ஆக்க மாட்டேன், விருந்து கூப்பிட்டா நீங்க எப்படி வருவீங்க? அவங்க வீட்டுல ஜோரே ஆக்க மாட்டாங்கடா அப்படின்னா வரமாட்டேன்ல. இது ஒரு வினோதமான வேடிக்கை. உண்மையிலேயே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிமுக, ஏற்கனவே இருந்த அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னாங்களா? இந்த குரல் வந்து முதல் முறையாக வந்தபோது, வந்து விஜயனுடைய முதல் கட்சி மாநாடு வந்து நடந்த போது, விக்கிரவாண்டியில் நடந்தப்ப செல்லூர் ராஜ் என்ன சொன்னாரு? ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற அப்படி ஒரு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாரா இல்லையா? இப்ப கூட அமித்ஷா கூட சொல்லி பார்க்கிறாரு, என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படி சொல்லி பார்க்கிறாரு.
ஆனால் அதிமுக தனித்து வெற்றி பெறும் அப்படித்தானே இவர் பேசுறாரு. அப்ப அவர்கள் ஒப்புக்கொள்ளல. ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவாக இருக்கிற அதிமுக ஒப்புக்கொள்ளல. ஆட்சிக்கு வருவதற்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்கக்கூடிய திமுகவும் ஒப்புக்கொள்ளல. ஆட்சிக்கு வரவே மாட்டாங்கிறத உறுதியா இருக்கக்கூடியவங்க மட்டுமே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. இதுல ஒரு வித்தை இருக்கிறது. அப்ப நீ என்ன செய்யணும்? காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலே கூட்டணி, நாங்க ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் நிறுத்துறோம், எங்கள் தலைமையை ஏற்பவர்கள் எங்களிடத்துல வந்து சேரலாம், விஜய்க்கு நாங்க அழைப்பு கொடுக்குறோம் அப்படி சொன்னாங்கன்னா அது ஒரு சுயமரியாதைக்குரியது, தன்மானத்துக்குரியது. ஒரு பாரம்பரிய அரசியல் கட்சி தங்கள் இழந்ததை மீட்பதற்காக, காமராஜர் 10 வருஷ போன பதவி, காமராஜர் காலத்தோடு முடிந்து போன அதிகார மையமாக இருக்கிற காங்கிரஸ் கட்சி தன்னை மீட்டெடுப்பதற்காக ஒரு யோக்கியமான வேலையை செய்யறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நீ இங்கே தொணமாப்பிள்ளையா இருக்கன்னு கோச்சிட்டு போய் அங்கே எதுக்கு தொணமாப்பிள்ளையா இருக்க? இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு பாருங்க. விஜய முதலமைச்சராக்கிறதுக்கு எதுக்கு காங்கிரஸுக்கான வேலை செய்யணும்? அதுக்கு நீ இங்கே இருந்துட்டு போயிடலாமே. பருத்தி மூட்டை குடோன்லயே இருக்கலாம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இங்கே இருந்திருக்கலாமே. அதுக்கான அவசியம் என்ன இருக்கிறது? அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அப்ப கட்சியை நீங்கள் பலப்படுத்துவதற்கு பதிலாக, கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கு பதிலாக, இன்னொரு கட்சியில போய் எங்களுக்கு தொகுதி கூடுதலாக கிடைப்பதன் மூலமா தான் நாங்க கட்சி வளர்க்க முடியும் என்று சொல்றது இருக்குல்ல. இப்ப 4%க்கு எவ்வளவு கொடுப்பாங்க? அவரு கேள்வி இருக்குல்ல. சதவீதத்துக்கு தகுந்த வாய்ப்பை தானே தர முடியும். கடந்த காலங்களில் உங்களுக்கு திமுக தங்களுக்கு சமமாக அல்ல, கூடுதலாகவே தொகுதி வழங்கி இருக்கிறது. அப்பொழுதெல்லாம் நீங்க வந்து பெரிய வெற்றி பெறலையே. அதனால இது ஒரு ஃபெயிலியரான விஷயம். கூட்டணி ஆட்சி என்று சொல்வது, கூடுதல் தொகுதி என்று சொல்வதெல்லாம் கடந்த காலங்களில் ஃபெயிலியரான விஷயம். அதுக்கான வேட்பாளர்களையே நீங்க தகுதிமிக்க வேட்பாளர்களை நிறுத்துவதே தகுதித்தமா இருக்கிற போச்சு. தகுதித்தமா இருக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? திமுக மாவட்ட செயலாளர் தான் ஆள் போட்டு ஒவ்வொரு தெருவா கூட்டிட்டு போவாங்க காங்கிரஸ் வேட்பாளரை. காங்கிரஸ் எங்கே ஆக்டிவா இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு சில பகுதிகளில் இருக்கும். இந்த தெருவில் காங்கிரஸ் இருந்து அடுத்த தெருவில் இருக்காது. இப்போ நீங்கள் வட மாவட்டத்தில் பாமக இருக்கும், தென் மாவட்டத்தில் இருக்குமா? எங்கள் ஊரில் பாமக கூடி இப்போ பறந்த நான் பார்த்ததே இல்லை, பார்க்கவும் முடியாது. அதே மாதிரி ஊருக்குள்ள ஒரு கட்சி இருக்கும், ஜேரிக்குள்ள ஒரு கட்சி இருக்கும். திருமாவளவனுக்கு வந்து அங்கே கொடி ஏற்றுவான், இங்கே கொடி ஏற்றக்கூடாதுமா. கலை யதார்த்தம். நம்ம யாரையும் சிறுமைப்படுத்துவதற்காக, கொச்சைப்படுத்துவதற்காக இதை சொல்லலை. கலை யதார்த்தத்தில் ஒரு கட்சி நீக்கமர நிறைந்திருக்க, எல்லா இடங்கள்லையும் நிறைந்திருக்கிறது. எல்லா பேரூரிலும், சிற்றூரிலும், நகராட்சியிலும், எல்லா இடத்துலையுமே ஒரு கட்சி இருக்கிறது, வலிமையாக இருக்கிறது. அப்படின்னா தான் இதையெல்லாம் பேச முடியும். கட்சியை வலிமைப்படுத்தாம உன் தோல் மேல நான் ஏறிக்கிறேன், இன்னும் ஒரு படி மேல உன் தலை மேல நான் ஏறிக்கிறவா அப்படின்னு கேட்கறது இருக்குல்ல, அது எப்படி சரியா இருக்க முடியும்? நட்புக்கு தோல் கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம்னு மாணிக்கம் தாக்கூர் ட்வீட் பண்றாரு. மாணிக்கம் தாகூரே ஒரு 4000 ஓட்டு வித்தியாசத்துல கடைசி நேரத்துல விஜயகாந்த் மகன்கிட்ட தோற்க வேண்டிய சூழல். திமுகவின் தயவு இல்லாமல் நான் தனித்து வெற்றி பெறுவதற்கான தகுதியோடு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்காத மாணிக்க தாகூரோட சொல்ல முடியுமா? உங்களை தாங்கி பிடிப்பது யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க பல்லக்கில் பவனி புரிய, அந்த பல்லக்கை தூக்கி சுமப்பதே திமுக அப்படிங்கிற ஒரு யதார்த்தம் இருக்குல்ல. அதனால நீங்க வந்து உங்களுடைய வலிமை என்ன, அதையும் நம்ம சேர்த்து சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அதனால மாணிக் தாகூர் வந்து வாய்ச்சவடால் விடுறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கலை யதார்த்தத்துக்கு எதிரானது. திமுகவில் இருக்கக்கூடியவன், வேலை செய்யக்கூடியவன், அவனுக்கு தான் தெரியும். நீங்கள் சாதாரணமாக வந்து ஒரு கிளை கழகத்தில் ஒரு கூட்டம் போட்டாங்கன்னா, சர்வ சாதாரணமாக சிற்றூர்களில் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கூடுவதை நான் பார்த்துருக்கேன். திமுகவில், அதிமுகவிலாம் நூற்றுக்கணக்கான நிர்வாகிகள் இருப்பான் கிளை கழகத்தில். அந்த ஊரில் மொத்தமே வந்து சில ஒரு 2000 பேர் இருக்கிற ஊராக இருக்கும். ஆனால் 250 பேர் நிர்வாகி இருப்பாங்க, கட்சியின் உறுப்பினர்கள் இருப்பான். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் கூடுவான். அந்த கட்டமைப்பை உறுதி செய்கிற கட்சிகள் தான் தேர்தல் அரசியலில் வந்து பூத் ஏஜென்ட் போட முடியும், போஸ்ட் ஓட்ட முடியும், வீட்டுக்கு வீடு போய் ஏதாவது மக்களுக்கு வந்து தேர்தலுக்கான செலவை கொடுக்க முடியும், அல்லது வந்து கொள்கை விளக்க நோட்டீஸ் அது கொடுக்க முடியும். மக்களை அணுகுவதற்கே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கட்டமைப்பு வேணும். இப்போ நீங்கள் ஏன் விஜய் வந்து உறுதியாக வெற்றி பெற மாட்டாருன்னு என்னை போன்றவர்கள் உறுதியாக நம்புகிறோம்னா, இப்போ மெட்ரோ ட்ரெயின் வருது, திடீர்னு ட்ரெயின் வருது, பல வருஷமாக பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க, பல வருஷமாக சுரங்க பாதை போடுறாங்க, பல வருஷமாக தண்டவாளத்தை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ ஒரு கட்டமைப்பை ரெடி பண்ணாதான் ஒரு பொது போக்குவரத்துக்கு தேவையான ரயில் வர முடியும். ட்ரெயின் வருங்க, தண்டவாளம் மட்டும் நாங்கள் போட மாட்டாங்கன்னு ஒருத்தர் சொன்னேன்னு வச்சுங்க. அந்த ட்ரெயின் எப்படி வரும்? தேர்தல் பிரச்சார குழுவெல்லாம் போட்டிருக்காங்க, யாருக்குமே எதுவுமே தெரியாதுல்லங்க. டிரைவிங்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்ன மாதிரி வண்டி ஓட்ட முடியாதுன்னு சொல்ற ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கிற ஒருத்தனம்
எனக்கு வண்டி ஓட்டவே தெரியாது அப்படின்னு பதட்டத்தில் இருக்கிற ஒருத்தனும் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணா அது பேர் ஆக்சிடென்ட். பொலிட்டிக்கல் ஆக்சிடென்ட்டுங்க. தாவேகா கட்சியில ரொம்ப முத்துன எல்லா அரசியல் அனுபவம் பெற்ற செங்கோட்டையன், அரசியல் அனுபவம் தேர்தல் அனுபவமே இல்லாத விஜய், ஆதவர்ஜுனா எந்த தேர்தலில் போட்டிட்டு இருக்காரு? வியூகங்கிறது வேற, ஜாதகம் பார்க்கறது வேற, கல்யாணம் பண்ணிக்கிறது வேற, ரெண்டும் ஒண்ணு கிடையாது. வியூகங்கிறது ஒரு 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 கணிப்பு, அவ்வளவுதான். காலக்கணிதம் மாதிரி ஒரு கணிதம் அது. யாருக்கு தேர்தல் அரசியல் அனுபவம்? நாஞ்சில் சம்பத்துக்கு இருக்கா? நாஞ்சில் சம்பத் தேர்தல் இருக்காரா? அவர் வேற இந்த பரப்புரை அந்த கண்காணிப்பு லிஸ்ட்ல அவர் இல்ல. ஆமாங்க, அவரையெல்லாம் அவங்க மதிக்க மாட்டாங்கல்ல. அறிவுடையவன் அறிவு, அதாவது அறிவற்றவன் அறிவுடையவன் எங்க அங்கீகரிப்பாங்க சொல்லுங்க? திமுகனா அவர் இலக்கியம் பேசுறாரு, அவர் அடுக்குமொழி பேசுறாரு, எதுக முனையா பேசுறாரு, புறநானூற்று வீரம்னா என்னன்னு பேசுறாருன்னா திமுக காரன் கை தட்டுவான். இலக்கியத்தை பத்தி அவனுக்கு தெரியும். ஏன்னா அதுக்கு ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க அவங்க. திடீர்னு இலக்கியத்தை பத்தி எப்படி தெரியும்? அவங்க கவியரங்கம் நடத்திருக்காங்க, பட்டிமன்றம் நடத்திருக்காங்க, கருத்தரங்கம் நடத்தி இன்னைக்கு வரைக்குமே அறிவுசார் அணின்னு ஒன்று திமுக இயங்கிக்கிட்டே இருக்கும். திருச்சி சிவா மாதிரி பல பேர் இருப்பாங்க, தமிழச்சி தங்கபாண்டியன் மாதிரி, கனிமொழி மாதிரி ஒரு அறிவுசார் அணிக்கான வாய்ப்பை இங்கே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வழக்கமான சராசரி அரசியல்வாதியாக இருக்கிறவங்களும் இருந்துகிட்டே இருப்பாங்க. அறிவு திருவிழா நடத்தினாங்களே, அறிவு திருவிழா நடத்துறாங்கல்ல. மற்ற எல்லா அரசியல் கட்சிகளும் மக்களுடைய அறியாமைக்கான திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிற போது இவங்க அறிவு திருவிழா நடத்துறாங்கல்ல. அப்ப இதுக்கு ஒரு கல்ச்சர் இருக்கு, ஒரு பேஸ் இருக்கு, ஒரு அடித்தளம் இருக்கிறது. இப்படி மேடையில் இப்படி பேசுவதை, இப்படி இதை ரசிப்பதை அதை பயிற்சி படுத்தியிருக்காங்க. நீ விஜய்க்கே பேச தெரியாது. அப்ப நாஞ்சில் சம்பத் பேசுனா விஜய் காலி ஆயிடுவாரு அப்படிங்கிற அச்சத்துல தான் அவன் இருப்பானே தவிர அவன் அங்கீகரிக்கிற இடத்துல எப்படி இருப்பான்? அதனால இது பொலிட்டிக்கல் ஆக்சிடென்ட் தான். இது இவங்கெல்லாம் போய் ஒண்ணுமே, இப்ப நீங்க செங்கோட்டையை சொல்றது ஆதவர்ஜுனா கேட்பாரா? புசி ஆனந்த் கேட்பாரா? நிர்மல்குமார் கேட்டுவாரா? கட்சி எப்படி இயங்கும்? அது யாரு எந்த இடத்துல இருக்கணுங்க? நீங்க தலை இருக்கிற வேண்டிய இடத்துல காலை வச்சிருக்கு, கால் வைக்க வேண்டிய இடத்துல நீங்க கையை வச்சிருக்கீங்கன்னா அது என்னங்க? அது சில இந்த கண்டுக்குட்டிலாம் திடீர்னு பிறக்கும் பார்த்திருக்கீங்களா? 2 தலையோட பிறந்துச்சு அப்படிமா தெரியுமா? அது மாதிரி பிறந்த ஒரு அதிசயம் தான் தாவேகா. நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க.